19 வருஷமா நடக்காம இருந்த இந்த சம்பவத்த எப்படி கரெக்ட்டா இந்த மேட்ச்ல இந்திய அணியால நிகழ்த்த முடிஞ்சுச்சு அப்படின்னு இப்ப ஜிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் ராசா நம்ம இந்தியன் டீமை பார்த்தும் அதேபோல இந்த மேட்சை நடத்தின ஐசிசி 2 பேரையுமே பார்த்து யாருமே சற்றே எதிர்பார்க்காத ஒரு திடுக்கிடும் கேள்வி, திடுக்கிடும் சம்பவத்தை போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சிக்கந்தர் ராசா அவர் பேச வந்திருந்தப்ப யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை அங்கே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லேயே வச்சு சிக்கந்தர் ராசா கேட்டிருக்காரு. அப்படி கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு கிரிக்கெட் வரலாற்றில் நடக்காத சம்பவம் என்னதான் நேற்று நம்ம இந்தியா ஜிம்பாப்வே இடையே நடந்த அந்த வேர்ல்டு கப் ஆட்டத்தில் நடந்துச்சு. சிக்கந்தர் ராசா எதுக்காக அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எனக்கு இந்த விஷயத்தின் மேலே சந்தேகம் இருக்குது, இந்திய அணியின் வெற்றியின் மேலே கூட எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அப்படி சிக்கந்தர் ராசா அவர் எழுப்பின அந்த திடுக்கிடும் கிடுக்குப்பிடி கேள்விக்கு இப்போ சூரியகுமார் யாதவ் நேற்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு வந்தப்ப நேரடியான ஒரு தாக்குதல் பதிலை சூரியகுமார் யாதவ் சிக்கந்தர் ராசா அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ சிக்கந்தர் ராசா அவருக்கு சூரியகுமார் யாதவ் கொடுத்த பதில் என்ன, அப்படி சிக்கந்தர் ராசா என்ன விஷயத்த அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி 19 வருஷம் கழிச்சு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சிக்கந்தர் ராசா எதை அவர் கேட்குறாரு, ரீமேட்சும் வேணும் கூட அவர் கேட்குறாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு முழு விவரம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஜிம்பாப்வே நம்ம இந்திய அணி 2 பேருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் விளையாண்டுருந்தாங்க. ஸோ ஜெயிக்கிற அணி செமிஃபைனல் வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும், தோல்வி அடைகிற அணி அப்படியே வெளியே போயிட வேண்டிதான், எலிமினேட் ஆகிட வேண்டிதான் அப்படிங்கிற கட்டாயம் ப்ரெஷருக்கு நடுவில் தான் நேற்று இந்த மேட்சே நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்துருந்துச்சு. ஸோ இப்படி இருக்க இந்த மேட்சுக்காக பிரத்யேகமாக புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பிச் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதாவது இதுவரைக்கும் நடந்த லீக் மேட்ச் ஆட்டத்துக்கும் இந்த பிச்சுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேறு ட்ராக் பிச்சை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இந்திய அணி கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி, ஏன்னா நேற்று விளையாண்ட நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கர ஃபார்மில் இருந்தாங்க, செம்மையாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எல்லாருமே சுமாரான ஃபார்மில் தான் இருந்தாங்க. ஆனாலுமே 256 ரன் நம்ம இந்திய அணியால் எடுக்க முடிஞ்சுது. இது கண்டிப்பாக சாதாரண ஸ்கோர் கிடையாது T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா அவரும் குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்பில் அதிகப்படியான ஸ்கோர் எடுத்த மேட்ச் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா 260 ரன்கள் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் அதிகமான ஸ்கோர் மேட்ச் எது அப்படின்னு பார்த்தா நேற்று ஜிம்பாப்வேக்கு எதிராக நம்ம இந்திய அணி எடுத்திருந்த அந்த ரன்கள் 256 அந்த மேட்ச் தான். ஸோ இந்த சந்தேகத்தை தான் இப்போ சிக்கந்தர் ராசா கேட்டிருக்காரு. ஏன்னா மேட்ச் நடக்கிறது இந்தியாவில் நடக்குது, ஏற்கனவே இருந்த அந்த பிச் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ட்ராக் பிச்சை எதுக்காக இந்த மேட்சுக்காக மட்டும் பிரத்யேகமாக தயார் செய்யணும். அதுக்கேற்றது போலவே இந்திய பேட்டர்கள் இதுக்கு முன்னாடி 19 வருஷமாக, கடந்த 19 வருஷமாக யாரும் நெருங்க முடியாத அந்த சாதனையை இந்த மேட்ச்சில் இந்திய அணி நெருங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெரிய அளவில் சந்தேகம் எழுது. அதாவது இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்தியா எப்படிப்பட்ட ஒரு பிச் இந்த மைதானத்தில் இருந்தால் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான சாதகமான ஒரு பிச் கண்டிஷனை இந்த மேட்சுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்களோ அது அவங்களுக்கு இந்த ஆட்டத்தில் அவங்க எதிர்பார்த்தது போலவே பலன் கொடுத்துருக்கு. அதுவும் எப்படின்னா 19 வருஷமாக T20 வேர்ல்டு கப்பில் நடக்காத ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு பலனை அவங்க எதிர்பார்த்தது போல கொடுத்துருக்கு. ஸோ இதில் பாதிக்கப்பட்ட டீம் அப்படின்னு நாங்கள் இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக விளையாண்டதால் இதுக்கு பலிகாடாக நாங்கள் இந்திய அணிக்கு எதிராக சிக்கியிருக்கோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்தியா அநியாயத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்கோர் ரன் அவங்க எடுக்கிறதுக்கும் நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள், காரணங்கள், யாருக்குமே தெரியாத காரணங்கள், விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு இப்போ சிக்கந்தர் ராசா பார்த்தீங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க. நம்ம இந்தியா ரொம்ப பெரிய ஸ்கோர் எடுத்திருக்காங்க T20 வேர்ல்டு கப்பில். கிட்டத்தட்ட 19 வருஷம் கழித்து ஒரு 2வது இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு அணி ஸ்கோராக நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் இருக்கிறது தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சிக்கந்தர் ராசா வெளிப்படையாக இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு. அப்போது சிக்கந்தர் ராசா அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நம்ம இந்தியன் டீம் பிளேயர்களுக்குள்ள ஒரு சில வாக்குவாதம், பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு அவர் பேச வராரு. அப்போது சிக்கந்தர் ராசா அவர் பேசின அந்த விஷயம், அதாவது இந்த மேட்ச்சில் பின்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, எங்களுக்கு அது சந்தேகமாக இருக்குது, நாங்கள் வேணும்னே இந்த ஆட்டத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிக்கந்தர் ராசா அவர் பேசினார்ல, அதுக்கு ஒரே பதில், நெத்தி அடி பதில், அதிரடி பதிலை சூரியகுமார் யாதவ் அவர் கொடுக்குறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு சூரியகுமார் யாதவ் அப்படின்னா,
நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை இந்த ஆட்டத்தின் பிட்ச் அதே போல் மேட்சுக்கு பின்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் எங்கள் இந்திய அணிக்கு சாதகமாகவும் அதே போல் ஜிம்பாப்வே அணி உங்களுக்கு எதிராகவும் நடந்திருக்கும் அப்படின்னா டாஸ் ஜெயிச்சது நீங்கள் தான், அதாவது ஜிம்பாப்வே தான் டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அப்படி டாஸ் ஜெயிச்சு நீங்கள் எதுக்காக எங்களை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வச்சிங்க? நீங்களே பேட்டிங் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்காக நீங்கள் எங்களை பேட்டிங் பண்ண வச்சுட்டு நாங்கள் அதிக ஸ்கோர் ரொம்ப பெரிய ஸ்கோர் எடுத்ததுமே இதுக்கு பின்னாடி எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு எதுக்காக நீங்களே இப்படி இந்த மாதிரி சர்ச்சையாக பேசணும் அப்படின்னு சிக்கந்தர் ராசா அவருக்கு எதிராக சூரியகுமார் யாதவ் இந்த கிடுக்குப்பிடி கேள்வி சரியாக லாக் பண்ணுற மாதிரியான கேள்வியை கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர் ராசா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேட்ச்சில் சந்தேகம் இருக்குது, ரீமேட்ச் நடத்தினா கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிக்கந்தர் ராசா அவர் பேசியிருந்தாரு. அதுக்கும் சூரியகுமார் யாதவ் அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் ரெடி, நாங்கள் அடுத்த ஆட்டம் கூட இதே மாதிரி ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக ரீமேட்ச் திரும்பவும் விளையாடுறதுக்கும் நாங்கள் ரெடியாக தயாராக தான் இருக்கிறோம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நாங்கள் இதே மாதிரி விளையாடுறதுக்கு அப்படின்னு சூரியகுமார் யாதவ் போஸ்ட் மேட்ச்சில் காமெடியாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவர் பதில் சொல்கிற மாதிரி கூறியிருந்தார்.